இன்றைக்கி நம்ம ஒசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திரேஸ்வரேஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கீழேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ குண்டப்ப சுவாமியோட ஜீவ சமாதிக்கும் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் திருமலை. வாங்க ஒசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திரேஸ்வரேஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம். இங்கே சிவனானவர் உடும்பு வடிவில் பார்வதி தேவியாருக்கு காட்சி கொடுத்த இடமா சொல்லக்கூடிய ஒசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திரேஸ்வரேஸ்வரர் என அழைக்கக்கூடிய மலைக்கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். நேராக நம்ம சாமி கும்பிட போயிடுவோம். வாங்க போகலாம் உள்ள. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போவோம். என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு நந்தி இருக்கு இல்லையா, அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இதுக்கு உள்ளே வந்த உடனே இங்கேருந்து தெரியுதா இந்த கோபுரம், இதுதான் உள்ள கருவ கோபுரம். இது உள்ள என்ட்ரன்ஸ்க்குன்னே இருக்கக்கூடிய கோபுரம். இதை சுற்றி இருக்கக்கூடிய இடம். இதுங்க தேர் இருக்குது இல்லையா, இது வருஷம் எப்பவுமே எடுப்பாங்க. இங்கே ஒரு தேர் இருக்குது, கீழேயும் ஒரு தேர் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள். இது இப்போ உள்ளே போய் சாமி பார்ப்போம். இங்கே சாமி உள்ள கருவறை வரைக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. கேமரா எடுத்து வீடியோ எடுக்கவும் இங்கே அனுமதி இல்லை. அதனால் வெளியே வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு கூட வந்துடலாம், உள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. அதை நான் சொல்லிடுறேன் இப்போவே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மலை தேடி காட்டுறேன் பாருங்க. அங்கே இருக்கக்கூடியது தான் பிரம்ம மலை. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தெரியுதுங்களா, அந்த மலை தான் பிரம்ம மலை. இந்த கோயில் என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே இந்த ஒரு காட்டுறேன் பாருங்கள். இந்த இது கோபுரத்துக்கு பக்கத்தில் சிவன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் தங்கத்தேர் இருக்குது. இந்த கோயில் தங்கத்தேர் இருக்கிறது இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது இந்த கோயிலில். இதுக்கு பக்கத்தில் காசி விஸ்வநாதர் சின்ன ஒரு கோயில். இதுக்கு பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நந்தி தேவரையும் பார்த்துட்டு நம்ம நேரம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த இடம் தான் ஒசூர் சூடாவாடி தேர்பேட். வாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் தான் ஒசூரோட தேர்பேட் சூடாவாடி இருக்குது. இந்த இடத்துலேருந்து இன்னும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே குண்டப்ப சாமியோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே போய் காட்டுறேன். இந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் விநாயகர் சிலையும் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் முருகர் சிலையும் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளே போவோம். காலபைரவர் இருக்கிறாங்க. கோயில் உள்ள போவாங்க. கோயில் உள்ள கும்பிட்டுருக்காங்க. பாப்பா இது போயிட்டதுக்கப்புறம் கீழே ஒரு கோயில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அது உள்ளே இருக்குது. அது உள்ளே எல்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்கிறதுனால அதை எடுக்கலை. இதுக்கப்புறம் இங்கே உள்ளே இங்கே காலபைரவர் கோயில் இருக்குது, தனியாகவே இருக்குது இவருக்குன்னு. இவர் தான் காலபைரவர். அதுக்கப்புறம் போய் பாப்பா
ஆக்சுவலாக இந்த இடம் இது கீழே கோயிலுக்கு கீழே இருக்குது. இந்த கோயிலுக்கு கீழே இருக்குது சொன்னாமிக சமேத ஸ்ரீ கல்யாண சூடேஸ்வரர் திருக்கோயில் தேர்பேட்டை. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த தேர்பேட்டோட ஒசூரோட தேர் இருக்குது. இது உள்ள இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போவோம். கோயிலுக்குள்ளே கீழே போயிட்டு வர்ற மாதிரி இந்த கோயிலில் ஒன்று காமிச்சு இல்லையா, அந்த கோயிலை தாண்டி உள்ளே வர்றப்ப இப்படி இங்கே மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது இந்த இடம். நான் அப்படி படி ஏறி வந்தது அப்புறம் இங்கே ஒரு இடத்துல இந்த இடம் கை காட்டுறேன் பாருங்க. உள்ள 5 அடிக்கு கிட்ட இருக்கும் சாரப்பாம்பு. இப்படி வலை தலையை நீட்டு அப்படி படுத்துட்டு இருந்தது. நான் பார்த்ததுமே உள்ளே ஓடிடுச்சு. ஆல் எஸ்கேப்பு. அது நான் எப்படி கேப்சர் பண்ண முடியல. பார்த்துட்டு தான் நான் இது ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் ரிட்டன் வந்துட்டேன். இது நடந்துச்சு, உண்மைதான். இப்போ உள்ள வாடா பிள்ளையார் இருக்காரா? இந்த பிள்ளையார் சாமி காமிச்சிருப்பேன். இது காமிச்சதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கார். இது குண்டப்ப சாமி. இதுதான் ஜீவசமாதி. இதுக்குள்ளே அப்படி மூலவர் எப்படி உள்ளே இருக்காரோ அதுக்கு நேராகவே இவருக்கு சமாதி இருக்குது இந்த இடத்துல. அதுதான் இன்னொரு ஸ்பெஷல் இவருக்கு. ஸோ உள்ளே போய் சாமி காட்டுருவாங்க. இந்த இடத்துல தலைவிரிச்சம் வந்து வில்வ மரம் இங்கே இருக்குது. வில்வ மரம் ஃபுல்லாக காய் இருக்குது பாருங்கள். காய் இருக்கா? அவர் வீட்டுக்கு போயிருக்கு. இல்லை அவருக்கு உள்ள போய் பார்ப்போம் வாங்க. தியானம் பண்ணிட்டு அந்த காலத்துல இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புகைப்படம் இருக்கு பக்கத்தில். இந்த சிலையும் இருக்கும். முதல்ல சிசியர்கள் சொல்லி அந்த படம் இருக்குல்ல, அங்கதான் தியானத்தில் அப்படியே நாளைக்கு வந்து இத்தனை மணிக்கு ஆயிடும். கீழே இருக்கு பாருங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியாக ஜீவசமாதி இருக்கும். கடைசியாக வந்து அதுக்கப்புறமெல்லாம் ஃப்ராடுங்கலாம் நிறைய இருக்கு. அதுதான் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்டு
ஐயாவை நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் என்னை எல்லா மலைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். என்னென்ன அடுத்தடுத்த வீடியோ வரும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, இந்த ஐயாவை கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில் அவர் சொன்னார், பாருங்கள். சாமியை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? தெரியாதுங்களா? ಗಿರಿವರ வருவேன். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா, ஜலகண்டேஸ்வரா, கோட்டை மாரியம்மன். ரொம்ப நாளாக வந்திருந்தேன். இங்கே வரத்துக்கு ரொம்ப இது இல்லை. இது இருந்ததே இந்த சாமி மூலியமாக தான் எனக்கு தெரியும். உங்கள் பேருண்ணா? என் பேர் லோகநாதன். உங்கள் பேருங்களா ஐயா? நான் சின்ன வயசுலேருந்து கடவுளுன்னா எனக்கு உயிர். பெருமாள் கோயிலுக்கு 9 முறை பெருமாள் நடக்க வச்சுக்கிறாரு பெங்களூர்லேருந்து. அப்புறமா சைக்கிளில் இங்கிருந்து மந்திராலயம் போயிருந்தேன் 9 நாள். திருக்கோயிலூர் இங்கேருந்து 2 நாள் போயிருந்தேன். உலகளந்த பெருமாள். வேற எங்கேயா போயிருக்கீங்க? வேறு நடப்பாதைன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு போந்து மந்திராலயம். அப்புறமா இப்போ உகாதிக்கு போந்து சைக்கிளில் வந்து இங்கேருந்து மேல்கோட்டை செலவராய, அப்புறமா நாமச்செலவு, அதுலேருந்து இது குரவநல்லி அங்கே போயிருந்தேன். அங்கேருந்து பாவகடை வந்து இது சின்மாத்மா, பல்லாரி துர்கை அம்மன், அப்புறமா பத்ராவதி, அதான் வந்தோம். இது பத்ராவதியா வந்தோம். இது கொப்லா அம்பே சிவன் கோயில். அங்கேருந்து அஞ்சனாத்திரிலேருந்து அஞ்சனாத்திரிலேருந்து இது மடம் அங்கேருந்து மந்திராலயம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். எனக்கு இங்கே எல்லாரும் கிரிவலம் வரணும்னு ஒரு ஆசை. திருவண்ணாமலை போகிற மாதிரி இங்கே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரம் 3 இருக்குது. நான் ஒண்டி தான் யாரும் வந்திருந்தேன். அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தார் கூட. அவரோட தான் நான் ஒண்டி தான் வந்துருக்கிறேன். அது சேவை எல்லாருக்கும் அந்த பெருமாள் கொடுக்கணும். சிவபெருமாள் எல்லா கிரிவலம் இங்கேயும் நல்லா ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம் ஐயா. ஓம் நம சிவாய். ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய். நன்றி ஐயா. இங்கே இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கே மேலே பாருங்களா, மேலே சூரியனு, அதுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்களா சந்திரன் இருக்கா.